கெக்லியனை யூஸ் பண்ண போறானா? கெக்லியான் இது ஒரு கலர் ஸ்வாப் போக்கிமான். கெக்லியானால சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய உடல் நிறத்தை மாத்திக்க முடியும். ஒளிஞ்சுக்க முடியும். முதல் போக்கிமான கெக்லியானை யூஸ் பண்றான். எனக்கு தெரிஞ்ச ஆஷ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமான போட்டியா தான் இருக்க போகுது. ஹாரிசனுடைய ஊரான ஒஹான் ரீஜன்ல வாழ்ந்துட்டு இருக்கிற போக்கிமான்களை பத்தி ஆஷ்க்கு அவ்வளவா தெரியாது. பெஸ்ட் 4ல ஒருத்தனா வரணும்னா ஆஷ் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஜட்ஜ் இப்போ தயாராயிட்டாரு. போட்டியும் இப்போ ஆரம்பிக்க போகுது. களத்துல இறங்கு பிகாச்சு. மறைஞ்சிரு கெக்லியான். அது எங்க போச்சு? கெக்லியான் தன்னுடைய மறைஞ்சிக்கிற திறமையை இப்ப பயன்படுத்திருக்கு. என்னால போட்டோ எடுக்க முடியல. கெக்லியான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதுனால அதை போட்டோ எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை டேலியா. ஆனா அதோட வயித்துல இருக்கிற அந்த பகுதி மட்டும் கண்ணுக்கு தெரியுது. ஆமா ப்ரொஃபசர். பிகாச்சு, கெக்லியன் எங்கேயும் நகராம இருக்கு. குயிக் அட்டாக்க சீக்கிரமா பயன்படுத்து. கெக்லியான் அந்த அளவுக்கு வேகமா நகரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கண்ணுக்கு தெரியாம வேகமா நகர்றத பிடிக்கிறது உண்மையிலே சவாலான விஷயம்தான். பிரமாதம். தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக வேகமா போற மாதிரி அதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கண்ணுக்கு தெரியாததை தாக்குறது அவ்வளவு சுலபம் இல்லையே. அது ஒரு இடத்துல நிக்காம அங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருந்தா நான் எப்படி அதை போட்டோ எடுக்கிறது? பிகாச்சு, அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வேகமா நகருது. அதனால பார்த்து கவனமா தாக்க. சரியா? கெக்லியான் லிக் அட்டாக்க யூஸ் பண்ணு சீக்கிரம். பிகாச்சு இப்ப லிங்க் அட்டாக்கால பாதிக்கப்பட்டிருக்கு. கெக்லியான் பிகாச்சுவை தூக்கி எறி. பிகாச்சு ஆரம்பத்துல கெக்லியானோட வேகமோ அது மறைஞ்சு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்ப லிக் அட்டாக்கால அது பாதிக்கப்பட்டிருக்கு. பொறுத்துக்க பிகாச்சு, உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். கிராஸ்பீல்ல தன்னோட யுக்தியை காட்டுறது கெக்லியானுக்கு சுலபமா இருக்கிறதால பிகாச்சுவை விட அதுக்கு தான் இப்ப அட்வான்டேஜ் இருக்கு. பிகாச்சு ஜாகிரதை, அது எங்க வேணாலும் இருக்கலாம். கெக்லியான் சைபி அட்டாக் கோ. பிகாச்சு பிகாச்சு இந்த சைபீம்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா அதோட சக்தியில இருந்து வந்த ஷாக் வேவால அதுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கெக்லியான் மறுபடியும் லிக் அட்டாக்க யூஸ் பண்ணு போ. உள்ளுக்குள்ள போய் மறைஞ்சுக்கோ பிகாச்சு, சீக்கிரம். கெக்லியான் உன் நாக்க பயன்படுத்தி பிகாச்சு எங்க இருக்குன்னு கண்டுபிடி. அங்க இருக்கிற புல் எல்லாத்தையும் வெட்டிடு. கெக்லியானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாத்தீங்களா? பாதி புல்ல வெட்டி எடுத்துருச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு அதை தடுத்துருச்சு. என்ன நடக்குதுங்க? பிரமாதம் பிகாச்சு, அப்படியே பிடிச்சுக்க. இப்ப என்னால நிறைய ஷாட்ஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். கெக்லியானோட நாக்கு பிகாச்சு கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அது அசைய முடியாம இப்ப ஒரே இடத்துல நிக்குது. கமான் பிகாச்சு, இப்ப தண்டர்போல்ட்டை யூஸ் பண்ணு. கெக்லியானால இனி போட்டியிட முடியாது. பிகாச்சு ஜெயிச்சிருச்சு. முதல் சுற்றுல கெக்லியான் தோத்து போயிடுச்சு. கெக்லியானோட யுக்திகள் எல்லாமே பிகாச்சுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஆனா சரியான நேரத்துல தண்டர் ஷாக்கை பயன்படுத்தி போட்டியில ஒரு திருப்புமுனையை உருவாக்கி ஆஷுக்கு வெற்றியை கொடுத்துருச்சு. ரொம்ப நல்லா போட்டி போட்ட கெக்லியான். அதனால உனக்கு இப்ப நல்ல ஓய்வு தேவை. உனக்கு எதுவும் ஆகலையே பிகாச்சு? அப்ப சரி, நீயே தொடர்ந்து போட்டி போடு. போன தடவை மாதிரி இந்த தடவையும் இருக்கும்னு மட்டும் நினைச்சிராத ஆஷ். கோ ஸ்னீசோ. போ பிகாச்சு, தண்டர்போல்ட்டை யூஸ் பண்ணு. இவ்ளோ வேகமா? விடாத ஸ்னீசல் மெட்டல் க்ளா அட்டாக். ஸ்னீசல் தன்னோட மெட்டல் கிளாவை சரியா குறி வச்சு தாக்கி இருக்கு. பிகாச்சு பிகாச்சுவால இனி போட்டியிட முடியாது. இதுல ஜெயிச்சது ஸ்னீசல் தான். பிகாச்சு பிகாச்சு தோத்தது நம்பவே முடியல. கவலைப்படாத, ஆஷ் அடுத்த போட்டியை விட மாட்டான். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 2 தடவை அவன் ஜெயிச்சிட்டானா அதுக்கப்புறம் கவனக்குறைவா விளையாட ஆரம்பிச்சிருவான். அதனால அவனுக்கு தோல்விதான் மிஞ்சும். என்ன கரெக்டா? ஆமா. கலக்கிட்ட பிகாச்சு, உனக்கு இப்ப ஓய்வு தேவை. நல்ல போட்டி போட்ட பிகாச்சு. நீ ரொம்ப நல்ல போட்டி போட்ட. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு பிகாச்சு. யா, தோடுடா, வெளியே வா. யா
டோட்டடைல் வாட்டர் கன். தப்பிச்சு மெட்டல் க்ளோவை யூஸ் பண்ணு. இப்போ வைட் அட்டாக்கை யூஸ் பண்ணு டோட்டடைல். Ouch! டோட்டடைலோட ஃபைட் அட்டாக்ல ஸ்னீசல் இப்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓ நோ. விடாம புடிச்சுக்கிட்டே இரு. பார்க்க டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குல்ல? ஆமா, இதையும் போட்டோ எடுத்துக்கிறேன். அப்படிதான் டோட்டடைல். இப்போ அதோட கதையை முடிச்சிடு. ஓ நோ, ஸ்னீசல். ஸ்னீசலால இனி போட்டியிட முடியாது. டோட்டடைல் ஜெயிச்சிருச்சு. கலக்கிட்ட டோட்டடைல். டோட்டடைல் சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுறது மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது தொடர்ந்து நடக்கட்டும். நீ ஆசைப்படுற டோட்டடைல். ஒரு கை பாத்துருவோம். என்னோட அடுத்த போக்கிமான் ஹிப்னோ, வெளிய வா. அங்க பாத்தியா, ஒரு சைக்கிக் போக்கிமான். ஆஷ் இந்த போக்கிமான ஜெயிக்கணும்னா அதுக்கு ரொம்ப யோசிக்கணும்பா. ஹிப்னோ கிட்ட வெறும் சைக்கிக் அட்டாக் மட்டும் இல்ல, நேருக்கு நேர் போட்டி போடுறதுனா கூட அது தயாரா தான் இருக்கும். டோட்டடைல் லீட் அட்டாக்கை யூஸ் பண்ணு. டோட்டடைலோட லேயர் அட்டாக் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. கம் ஆன் ஹிப்னோ, ஹிப்னோசிஸ் அட்டாக். Totodile, don't look at it. நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. அதுல மாட்டிக்காத டோட்டடைல். அதுல இருந்து வெளிய வா. Hypno's hypnosis has Totodile completely spellbound. Hypno has total control. ஓகே, விடாத ஹிப்னோ, சைக்கிக் அட்டாக். ஓ ஹிப்னோ அதோட சைக்கிக் அட்டாக்க பயன்படுத்துது. இப்ப டோட்டடைல பறக்க விடு. டோட்டடைல். டோட்டடைலால இனி போட்டியிட முடியாது. ஹிப்னோ ஜெயிச்சிருச்சு. தன்னோட சைக்கிக் அட்டாக்க பயன்படுத்தி ஹிப்னோ போட்டியில ஜெயிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, இதுக்காக அது ரிங்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. நீ தான் அடுத்து போட்டி போட போற ஸ்னோர்லாக்ஸ். வெளியே வா. ஸ்னோர்லாக்ஸ். ஆஷ் மூணாவது போக்கிமானா தேர்ந்தெடுத்திருக்கிறது ஸ்னோர்லாக்ஸ். ஆனா அது இப்ப தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்னோர்லாக்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நிலைமை மோசமாயிட்டு இருக்கே. நல்ல யுக்தி தான். தூங்கிக்கிட்டே அதோட தாக்குதல் கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். ப்ரோ, ஆஷ்க்குங்க மூளை குழம்பி போயிடுச்சு என்ன? இது எப்படியே ஸ்னோர்லாக் ஹிப்னோவுடைய ஹிப்னோசிஸ்ல மாட்டிக்காம இருக்குல்ல? கம் ஆன், விடாத ஹிப்னோ, 3 மீட்டர் அட்டாக்கை யூஸ் பண்ணு. 3 மீட்டர் அட்டாக்னா என்ன? ஹிப்னோஸ் ஸ்னோர்லாக்ஸோட சக்தியை அபகரிச்சுக்கிட்டு இருக்கு. அது மூலமா ஹிப்னோஸ் பலசாலியாகும், ஸ்னோர்லாக்ஸ் பலவீனமாகும். ஹிப்னோ ஸ்னோர்லாக்ஸோட மொத்த சக்தியையும் புரிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. அது தொங்கிக்கிட்டே தன்னை பாதுகாக்கணும் ஆஷ் சொன்னா, பார்த்தா தெரியலையே. சீக்கிரம் ஸ்னோர்லாக்ஸை எழுப்பிடு ஆஷ். டைமை வேஸ்ட் பண்ணாம அதை எழுப்பு. நீ இப்போ எழுந்தாகணும் ஸ்னோர்லாக்ஸ். சீக்கிரம் எழுந்திரே. அத கவனிச்சீங்களா? ஸ்னோர்லாக்ஸ் இப்ப ரொம்ப கோபத்துல இருக்க போல இருக்கு. இருக்காதா பின்ன? அது அமைதியா தூங்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து யாராவது திடீர்னு தாக்குனா கோவம் வராதா? போ ஸ்னோர்லாக்ஸ், ஹைப்பர் பீமை யூஸ் பண்ணு. ஓ நோ, ஹிப்னோ. ஹிப்னோவால இனி போட்டியிட முடியாது. இதுல ஜெயிச்சது ஸ்னோர்லாக்ஸ் தான். ஹே கலக்கிட்ட ஸ்னோர்லாக்ஸ். ஒரே மூவ்ல தோக்கடிச்சிருச்சு. இருந்தாலும் நான் விட மாட்டேன். Ladies and gentlemen, ஹாரிஸோட 3 போக்கிமானும் போட்டி போட முடியாம போனதால இப்ப நாம ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். போட்டியை பாத்தீங்களா? நான் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் guys. போட்டி முடியற வரைக்கும் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது ஆஷ். அதோட உன்னுடைய ஆப்போனன்ட் யாருங்கறதையும் நீ மறந்துடாத என்ன? எனக்கு தெரியும் இது சுலபமா இருக்காது. இருந்தாலும் இந்த போட்டியில நான் எப்படியாவது ஜெயிச்சு கேரியை என்ன நினைச்சு பெருமைப்படுற மாதிரி செய்யணும். டீம் ராக்கெட்டுக்கு சொந்தமா இப்ப ஒரு பில்டிங் கதைக்க போகுது. எப்படி பிரமாதம் இல்ல? பேட்ஜஸ் அந்த அளவுக்கு விற்பனையாகும் நினைச்சு பார்க்கவே இல்ல. பேட்ஜஸ் டிசைன் பண்றதுன்னு வந்துட்டா அதுல நான் தான் ராஜா. ஓ, அப்ப அத வைக்கிறதுக்கு என் திறமைகளை நான் பயன்படுத்தலன்னு சொல்ல வரியா? இதுல பாராட்டி எனக்கு தான் கிடைக்கணும். நான் இல்லாம உன்னால அதை செஞ்சிருக்க முடியாது. போதும் நிறுத்துங்க. மியாத் இல்லாம உங்களால இதை தெரிஞ்சிருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. எது எப்படியோ இன்னும் சில பேட்ஜஸ் வித்தா நம்ம புது கட்டிடத்தை கட்டி முடிச்சிடலாம்.
போட்டியை கவனிச்சுக்கிட்டே இரு கேரி. நம்ம 2 பேருக்காக நான் இந்த போட்டியில ஜெயிச்சே தீருவேன். சில்வர் கான்ஃபரன்ஸ் விக்டரி டோர்னமெண்டோட செமி ஃபைனல்ஸோட 2வது சுற்றோட செகண்ட் ஆஃப் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஸ்டிலிக்ஸ். ஓகே நாப்டால், கன்ஃபியூஷன். நாம தோக்க கூடாது ஸ்டிலிக்ஸ். சாம் ஸ்டார்மை பயன்படுத்து. நாப்டாலால ஃபீனிக்ஸ பார்க்கவே முடியல. டிக் அட்டாக் ஸ்டிலிக்ஸ். நாப்டால் நோ. இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ஹாரிசன் தான் சிறந்த ட்ரைனர். என்னதான் நாக்டோலால பறக்க முடியும்னாலும் ஸ்டீலிக்ஸ் தான் இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. நீ கவலைப்படாத. சேலஞ்சின் வந்துருச்சுன்னா ஆஷ் தான் எப்பவுமே பெஸ்ட். நீ அப்படியே சொல்ற? ஆமா. என்னதான் ஹாரிசன் ஆஷை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவன் அதை விட மாட்டான். அதை விடக்கூடாது நாப்டால். ஹிப்னோசிஸ பயன்படுத்து. ஸ்டிலிக்ஸ் ஐன்டெல யூஸ் பண்ணு போ. ஸ்டீலிக்ஸோட அயன் டெயில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. நாப்டாலால இனி போட்டியிட முடியாது. ஸ்டிலிக்ஸ் ஜெயிச்சிருச்சு. யா, கலக்கிட்ட ஸ்டிலிக்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்ல நாக்டோல் தோத்துடுச்சு. உனக்கு தெரியுமா 5 நிமிஷம் இடையில நாம பிரேக் எடுத்தது நிலைமையே மாத்திருச்சு தெரியா. அது வரைக்கும் ஆஷ் தான் எல்லா போட்டியிலும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஹாரிசன் இந்த போட்டிக்காக நம்மளோட யுக்திகளை பத்தி யோசிச்சு எதிர்த்து போராடுறதுக்காக நல்ல திட்டங்களோட தான் இப்போ வந்திருக்கான். செகண்ட் ஹாஃப்ல ஹாரிசனுக்கு தான் முதல் வெற்றி கிடைச்சிருக்கு. 2 பேர்கிட்டயும் இப்ப 3 போக்கிமான்கள் பாக்கி இருக்கு. ஸ்னோர்லாக்ஸ், நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். போ ஸ்னோர்லாக்ஸ், ஹைப்பர் பீமை யூஸ் பண்ண. ஸ்டிலிக்ஸ் ஒன் ராப் அட்டாக்க யூஸ் பண்ணு. அந்த ராப் அட்டாக் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. ஸ்னோர்லாக்ஸ். ஸ்டிலிக்ஸ் கிரன்ச் அட்டாக்க யூஸ் பண்ணு. கம் ஆன் ஸ்னோர்லாக்ஸ், ஐஸ் பஞ்ச் அட்டாக். ஐஸ் பஞ்ச் வேலைக்கு ஆகுமா? தெரியல. ஆஷ் மேல நம்ம நம்பிக்கையோட இருப்போம். அது ஒரு டைரக்ட் ஹிட். ஹைப்பர் பீமை பயன்படுத்தி அதை முடிச்சிடு. ஸ்டீலிக்ஸ் அத தாக்கு பிடிக்க முடியல போல இருக்கு. ஸ்டிலிக்ஸ் நோ. ஸ்டீலிக்ஸால இனி போட்டியிட முடியாது. ஸ்னோர்லாக்ஸ் ஜெயிச்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு. ராப் அட்டாக்ல இருந்து அதை தப்பிக்கிறதுக்கு ஐஸ் பஞ்ச் தான் அதுக்கு உதவியா இருந்திருக்கு. ஆஷ் மறுபடியும் யோசிச்சு போட்டி போடுறான். ஐஸ் பஞ்ச் ஸ்டீல் போக்கிமான்குள்ள வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒருவேளை போக்கிமான் டைப்பா நினைச்சு நான் பயந்திருந்தா இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிருப்பேன். ஆஷ் இது வரைக்கும் எல்லா மூவ்ஸையும் ரொம்ப அற்புதமா செஞ்சிட்டு இருக்கான். இதை நீ எப்படி சமாளிக்கிறேன்னு பார்க்கலாம். போ ஹவுண்டூம். போ ஸ்னோர்லாக்ஸ், திரும்ப உன்னோட ஹைப்பர் பீமை யூஸ் பண்ண. பதிலடி கொடு. ஆண்டோமோட கவுண்டர் ஸ்னோர்லாக்ஸோட தாக்குதலை திரும்ப அதுக்கே அனுப்பி வச்சிருச்சு. ஸ்னோர்லாக்ஸ் இல்ல. ஸ்னோர்லாக்ஸால இனி போட்டியிட முடியாது. ஹவுண்டூம் ஜெயிச்சிருச்சு. அந்த ரவுண்ட் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடுச்சுல்ல? ஹவுண்டூமோட கவுண்டர் அட்டாக் ஆப்போனன்ட் அட்டாக் அதே பாதிக்கிற மாதிரி செஞ்சிருக்கு. அதோட சக்தி 2 மடங்கு அதிகமா இருந்ததால ஸ்னோர்லாக்ஸோட ஹைப்பர் பீம் அதையே 2 மடங்கு சக்தியோட தாக்கி இருக்கு. ஹவுண்டுவால கவுண்டர் அட்டாக் கூட யூஸ் பண்ண முடியுமா? ஹாரிசன் கிட்ட இருக்கிற போக்கிமான்கள்லாம் ரொம்ப வினோதமான போக்கிமான் இருக்கு. இப்போ அவங்க 2 பேர்கிட்டயும் 2 போக்கிமான் தான் பாக்கி இருக்கு. ஹாரிசன் ஒரு திறமையான ட்ரெய்னர் தான். ஆனா இந்த போட்டி இதோட முடிய போறது இல்ல. நானும் அவ்வளவு சுலபமா தோக்க போறதும் இல்ல. நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் பெலி. போ. பீலீஃபா ஏன் அதை செலக்ட் பண்றான்? என்ன ஒரு ஆச்சரியமான முடிவு. ஆஷ் தன்னோட 5வது போக்கிமானா பேலீஃபை தேர்ந்தெடுப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல. பேலீஃப் ஒரு கிராஸ் போக்கிமான். அதை வச்சு பார்க்கும்போது ஹவுண்ட்லூமுக்கு தான் இதுல வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்நேரம் ஆஷ் கிட்ட மட்டும் டோட்டல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆஷ் போக்கிமான்களை இறக்குறதுல ஆர்டரை கொஞ்சம் மாத்தி இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இந்த போட்டியில அவன் தோத்துடுவானா? தியரி படி பார்க்கும்போது அப்படிதான் ஆகும் போல இருக்கு. ஆனா அவன் வேற தந்திரம் ஏதாவது பயன்படுத்துறானான்னு பொறுத்து இருந்து பார்க்க. அதை விடாத பெலி. ரேசர் லீஃப். ஃப்ளேம் த்ரோயர் அட்டாக். போ ஹவுண்டூம். நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ஹவுண்டூம் மாதிரி 5 டைப்புக்கு கிராஸ் டைப் அட்டாக்கால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஹெட் பட்டை யூஸ் பண்ண. ஹவுண்டூம் பைட் அட்டாக். பெலி ஒயின் பீப்பை யூஸ் பண்ணி அதோட வாயை அடைச்சிடு. நோ ஹவுண்டூம். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? ஹவுண்டூமை கட்டுப்படுத்துறதுக்காக பேலீஃப் தன்னோட ஒயின் பீப்பை பயன்படுத்துது. பிரமாதம். இப்ப ஹவுண்டு தன்னோட ஃப்ளேம் த்ரோயரையும் பைட் அட்டாக்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. அசத்திட்ட ஆஷ். அப்ப தலையில தாக்க வந்தது என்னோட கவனத்தை கலைக்கதானா? ஆஷ் இந்த மூவ் பயன்படுத்துறது புத்திசாலித்தனம் தான். ஹாரிசன் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்ப ஹவுண்டும் பண்ணதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? கம் ஆன் பெலி. இப்ப ஹவுண்டுமை விரட்டி அடிப்போம். அப்படிதான் பெலி. பாடி ஸ்லாமை யூஸ் பண்ணி அதோட கதையை முடிச்சிடு. ஹவுண்டூம்
ஹவுண்டுமால இனி போட்டியிட முடியாது. இந்த போட்டியில ஜெயிச்சது பேலீஃப். நல்ல போட்டி போட்ட பேலீஃப். உன்னோட திறமை என்னங்கிறத நீ எல்லாருக்கும் காட்டிட்ட. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். யார் பக்கம் சாதகம் இருந்திருந்தாலும் இன்னைக்கு ஹவுண்ட்லூம் தான் ஜெயிச்சிருக்கு. ஹாரிசன் கிட்ட இருக்கிறது இப்ப ஒரே ஒரு போக்கிமான் தான். எல்லார் மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி என்னன்னா, ஹாரிசன் அடுத்து பயன்படுத்த போறது எந்த போக்கிமான்? நான் எதிர்பார்த்ததை விட நீ திறமைசாலி தான் ஆஷ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ரோஷமான போட்டியில கலந்துகிட்ட மாதிரி எனக்கு இப்ப தோணுது. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. அதே மாதிரி நானும் என்னோட தோல்வியை ஒத்துக்க முடியாது. நான் தேர்ந்தெடுக்க போறது பிளேசிகான். அடேங்க அப்பா, ஒரு பிளேசிக்கனா? இந்த போக்கிமான பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. இந்த நேரத்துல பிளேசிக்கனை பாக்குறது ஆபத்து கிடையாது. அந்த போக்கிமான ஹோயன் ரீஜன்ல தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா நாம பார்த்துட்டோம். இந்த பிளேசிக்கனை பத்தி டெக்ஸ்டர் என்ன சொல்லுதுன்னு கேட்போம். பிளேசிகன் இது ஒரு பிளேஸ் போக்கிமான். தன்னோட கம்மியான உடல் பலத்தை வச்சு பிளேசிகன் சுலபமா 30 பில்டிங்க தாவி போக முடியும். பிரமாதம். இப்பதான் ஒரு ஃபயர் போக்கிமான் போய் முடிச்சது. இப்ப இன்னொரு ஃபயர் போக்கிமான் வந்துருச்சா? இது நிச்சயமா பேலீஃப்க்கு சாதகமா இருக்காது. எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம். ரேசர் லீஃப். அப்படிதான் விடாத பிளேசிகான். அந்த ரேசர் லீஃப்க்கு உன் கிக்க காட்டு. என்ன நடக்குதுங்க? அதோட ரேசர் லீஃப் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. இப்ப அது ஃபயர் அட்டாக்ஸ பயன்படுத்துறத விட்டுட்டு இந்த போக்கிமான் தன்னோட திறமை மேலேயும் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பிளேசிகன் ஸ்ட்ராங் மட்டும் கிடையாது. இதுவரைக்கும் நான் பார்த்த போக்கிமான்களே இதான் வேகமானதும் கூட. ஆமா, ஆஷ் இது வரைக்கும் பிளேசிகன் கூட போட்டி போட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இதை ஜெயிக்க போறான்? அதோட தாக்குதல்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அதனால பேலீஃப் அது பக்கத்துல நெருங்க விடக்கூடாது. பேலீஃப், உன்னோட வைன் பீப்பை யூஸ் பண்ணு. அத புடிச்சிருச்சா? அத சுத்தி விடு. பிளேசிகனோட சக்தியை யூஸ் பண்ணி உன்னோட பாடி ஸ்லாமை யூஸ் பண்ணு. போ பிளேசிகான், ஃபயர் பஞ்ச். பிளேசிகனோட ஃபயர் பஞ்ச் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. பேலீஃப் இல்ல. பேலீஃபால இனி போட்டியிட முடியாது. பிளேசிகன் இதுல ஜெயிச்சிருச்சு. அப்படின்னா ஆஷ் தன்னோட ஃபைனல் போக்கிமானா எதை தேர்ந்தெடுக்க போறாருன்னு தெரியலையே. பேலீஃபை தோற்கடிச்சதாவோ தான் ஜெயிச்சு எல்லாரையும் பெருமைப்படுத்துறதாவோ பிளேசிகன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இனிமேதான் பிரஷர் இருக்கு. இறுதி போட்டிக்கு முன்னேற போறது ஹாரிசனா இல்ல நம்ம ஆஷா? ஆஷ் தன்னோட கடைசி போக்கிமானா எதை தேர்ந்தெடுக்க போறாரு? ஹாரிசனோட பிளேசிகன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான போக்கிமானா இருக்கு. ஆனா அது கூட போட்டி போடுறதுக்கு என்கிட்டயும் ஒரு போக்கிமான் இருக்கு. சாரி சார், நான் உன்னை செலக்ட் பண்றேன். ஆஷ் தன்னோட கடைசி போக்கிமான சாரிஸான தேர்ந்தெடுத்திருக்காரு. விக்டரி டோர்னமெண்டோட 2வது சுற்று இப்ப போயிட்டு இருக்கு. பயிற்சியாளர்கள் 2 பேருமே ஃபயர் டைப்பை பயன்படுத்துறதால போட்டி இன்னும் சூடு பிடிக்க போகுது. ரசிகர்களே, இந்த பேட்டில நீங்க யாரும் மிஸ் பண்ணிட கூடாது. போட்டி ரொம்ப கடுமையாயிட்டே இருக்கு. ஆஷோட சார்லிசார்ட் திறமைசாலி. அதோட ஒரு ஹை லெவல் போக்கிமான். ஓகே சாரி சார், ஃப்ளேம் த்ரோயர் அட்டாக்கை யூஸ் பண்ணு. போ பிளேசிகான், நீ உன்னோட ஃப்ளேம் த்ரோவரை பயன்படுத்து. போ. கடைசி போட்டி இந்த இடத்துல இப்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு யார் போக போறாங்கங்கறத நிர்ணயிக்க போகுது. அது எந்த பயிற்சியாளர், ஆஷா இல்ல ஹாரிசனா? ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால இப்ப 2 பேரும் ரொம்ப தீவிரமா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. கேள்வி கேட்கும் நேரம் இல்லை, என் பாதையில் மாற்றம் இல்லை. நானும் என் நண்பர்களும் நன்றாய் செய்வோம். சண்டைக்கு வந்து விட்டால் நின்று செய்வோம். கனவு மாஸ்டராகத்தான் நம்பினால் கை கூடிடும் தான். வெற்றிக்கு வழியுண்டு, அந்த வழியில் நான் நின்று ஆவேனி சாம்பியன் என்னை நம்பினான்.